ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைகோஸ் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி வேக வச்சு இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு இப்படி தட்டினீங்கன்னா இந்த மாதிரி கட்லெட் ஷேப் வந்துடும். இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இது நம்ம தவாவில் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.